ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரியோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். எல்லாரும் பயபக்தியோடு நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். எல்லாம் வல்ல கடவுள், சர்வ வல்லமையுள்ள தேவன், வானமும் பூமியும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்கள் கடவுளை விட்டுவிட்டு கன்றுக்குட்டியை தேடி போனார்கள். ஆனால் கடவுள் நம்மை எவ்வளவு விலகி போனோமோ அவ்வளவு வேகமாய் நம்மை தேடி வருகிறார். நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், நீ என் சிந்தையிலே மதிப்புள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். பிரியமான சகோதரியே சகோதரனே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம் குடும்பத்தை உயர்த்த விரும்புகிறார். உலகம் தர முடியாத சமாதானத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். நம்முடைய நோய்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு நல் வாழ்வை தரும்படி ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். இந்த நல்ல தெய்வத்தை உற்று நோக்குங்கள். சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியினால் மிளிர்ந்தனர், அவர்களுடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. நம்ம எல்லோரும் ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். நல்ல கை தட்டி பாடுவோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், இஸ்ரவேலின் கடவுளாகிய எங்கள் ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு பேரன்பு காட்டியவரே, எங்கள் மீது இரக்கமையும் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை ஆராதனை. கைகளை தட்டி வாயை திறந்து ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை ஆராதனை. இசையா இசையா இசையா
திறந்து ஏசையா 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஏசையா ஆராதனை 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 ஏசையா ஆராதனை ஆராதனை எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஏசையா ஆராதனை 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 ஏசையா ஆராதனை 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 ஏசையா ஆராதனை ஆராதனை என் அன்புக்குரியவர்களே, பயபக்தியோடு ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்து கொள்ளுங்கள். எல்லா கண்களும் ஆண்டவரை உற்று நோக்குவதாக. சங்கீதம் திருப்பாடல் 88ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, என் உள்ளத்தில் துக்கம் துன்பம் நிறைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, மனதிலே வேதனையோடு வாடுகிற உள்ளங்களே, இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். துன்பமும் துயரமும் என் உள்ளத்தை வாட்டுகிறது. பெருமூச்சினால் களைத்து போனேன். ஆண்டவரே, ஆறுதலின்றி தவிக்கிறேன், ஆறுதல் இல்லாமல் கலங்கி தவிக்கிறேன் என்று சொல்லி மனதிலே சுமைகளையும் பாரங்களையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற மகனே மகளே, இயேசு இன்று உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். பைபிள் சொல்கிறது, தனிமையின் போராட்டங்கள், கண்ணீரும் கவலையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவனுடைய படுக்கை அறையிலே கண்ணீரிலே அவன் கட்டில் மிதக்கிறதாம். தலையணையெல்லாம் கண்ணீரால் நனைந்து போயிருக்கிறது. என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சங்கீதக்காரன் புலம்புகிறான். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி வந்திருக்கிறார். ஏன் கண்ணீர்? எதனால் இந்த கண்ணீர் துளிகள் என்னிலிருந்து புறப்படுகிறது? எனக்கென்று ஒருவரும் இல்லை, என்னை விசாரிப்பவர் இல்லை, என்னை அன்பு செய்கிறவர் இல்லை, என்னை நேசிப்பவர் இல்லை, எனக்காக உதவி செய்ய ஒருவரும் வருவதில்லையே. நான் இந்த உலகத்திலே ஒரு அனாதையை போல் இருக்கிறேன். கைவிடப்பட்டவனாக வாழ்கிறேன், கைவிடப்பட்டவனாக வாழ்கிறேன். கணவனுடைய அன்பு, மனைவியுடைய அன்பு, கணவன் மனைவியுடைய நேசம் ஒருவருக்கு ஆறுதலாக இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் நிந்தை, அவமானம். பிள்ளைகளுடைய அன்பு, பெற்றோருடைய அன்பு,
எல்லாம் வற்றி போய்விட்டதோ கடவுளே, என் வாழ்க்கை தினமும் அவமானங்களும் தனிமை நிறைந்ததாய் இருக்கிறதே என்று இந்த உலக உறவுகளால் நேசித்தவர்களுடைய பாச நேசமெல்லாம் இல்லாமல் வாடுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பால் குடிக்கும் பிள்ளையை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டாமல் இருப்பாளோ, இவர்கள் மறந்து போனாலும் நான் உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை என்று சொல்லுகிற ஆண்டவர் உன்னுடைய தனிமையை அறிவார், உன் வேதனைகளை அறிவார், உன் புலம்பலை அறிவார். காரணம் என்ன தெரியுமா? கெத்செமனி தோட்டத்திலே தன் சீடர்களோடு பயணித்த இயேசு தனிமையாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார். வியாகுலம் அவருக்கு, வேதனை அவருக்கு, தன் படப்போகிற பாடுகளை குறித்த எல்லா துன்பமும் அவர் மீது வந்து விழுகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஆறுதலுக்காக இயேசு ஏங்கினார். இயேசு ஆறுதலுக்காக ஏங்கினார். சீடர்களை தேடி சென்றார். சீடர்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், என்னோடு விழித்திருக்க 1 மணி நேரம் உங்களால் முடியவில்லையா? மீண்டும் செல்கிறார். பாருங்கள், தனிமையும் துயரமும் வலியும் வேதனையும் அவமானமும் நிந்தையும் அவனவனுக்கு தெரியும். அழுகிறவனுக்கு மட்டும்தான், வலி எடுக்கிறவனுக்கு மட்டும்தான், இழப்பை சந்தித்தவனுக்கு மட்டும்தான் அந்த வேதனையின் வலி தெரியும். இயேசு தன் சீடர்களை மீண்டும் தேடி வந்தார். அவர்கள் அதே நிலையில் தான் இருந்தார். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அவர் நம்மை போல துன்பப்பட்டார், நம்மை போல வியாகுலப்பட்டார். இந்த உலகத்திலே அவருக்கு துன்பமும் துயரமும். அதனால் தான் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்க இயேசு இருக்கிறார். 1 நிமிடம் முழங்கால் படியிடுங்கள். யாரெல்லாம் தனிமையில் வாடுகிறீர்களோ, யாரெல்லாம் ஆறுதலின்றி இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் மன கஷ்டத்தோடு இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் புலம்பி தவிக்கிறீர்களோ, யாரெல்லாம் குடும்பத்திலே அன்பு உறவுகளிலே எங்கெல்லாம் கைவிடப்பட்டீர்களோ, அந்த இடத்திலே இயேசு வருகிறார். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. கைகளை விரித்து கேளுப்பா. ஆண்டவரே, தனிமையிலே நீர்தான், துயரத்திலே நீர்தான், வேதனையிலே நீர்தான், என் புலம்பலிலே நீர்தான், என் ஏமாற்றத்திலே நீர்தான், கைவிடப்பட்ட என் வாழ்க்கையில இயேசுவே வாரும். ஒப்பு கொடுப்போம், கண்ணீரோடு ஒப்பு கொடு மகளே, சகோதரியே. கணவன் கைவிட்டாலும், மனைவி கைவிட்டாலும், பிள்ளைகள் கைவிட்டாலும், நண்பர்கள் கைவிட்டாலும், சகோதர சகோதரிகள் கைவிட்டாலும், இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. சத்தமாக பாடுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா
ஏசையா அல்லேலூயா என் ஏசையா அல்லேலூயா என் ஏசையா அல்லேலூயா துன்பத்திலும் நீரே துயரத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே கண்ணீரோட கூப்பிடுப்பா இயேசுசாமி துயரத்திலும் நீரே தனிமையிலும் துணையானீரே தனிமையிலும் என் துணையானீரே என் ஏசையா அல்லேலூயா இயேசுவே நான் தனிமையிலே துயரத்திலே கைவிடப்பட்ட நிலையிலே வந்திருக்கிறேன் அப்பா ஏமாற்றத்திலே வந்திருக்கிறேன் உறவுகள் எல்லாம் தூக்கி எறிந்த இடத்திலே வந்திருக்கிறேன் தோல்வியிலே வந்திருக்கிறேன் அல்லேலூயா உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள் இயேசுவை பார்த்து சொல்லுங்க ஆண்டவராய் இயேசுவே ஆண்டவராய் இயேசுவே நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே என் வேதனைகளை அறிந்தவரே வேதனைகளை அறிந்தவரே என் துயரங்களை புரிந்தவரே என் துயரங்களை புரிந்தவரே என் மீது இரக்கமாயிரும் என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவராய் இயேசுவே ஆண்டவராய் இயேசுவே என்னை வெறுத்தவர்கள் என்னை வெறுத்தவர்கள் என்னை புறக்கணித்தவர்கள் என்னை புறக்கணித்தவர்கள் என்னை அன்பு செய்யாதவர்கள் என்னை அன்பு செய்யாதவர்கள் என் மீது பழி சுமத்தினவர்கள் என் மீது பழி சுமத்தியவர்கள் என்னுடைய வெற்றியிலே பங்கெடுத்தவர்கள் என்னுடைய வெற்றியிலே பங்கெடுத்தவர்கள் என் தோல்விகளிலே என்னை விட்டு சென்றவர்கள் என் தோல்விகளில் என்னை விட்டு சென்றவர்கள் என்னை அவமானப்படுத்தினவர்கள் என்னை அவமானப்படுத்தியவர்கள் என்னை தனிமையாய் விட்டு சென்றவர்கள் என்னை தனிமையாய் விட்டு சென்றவர்கள் இயேசுவே இயேசுவே அவர்களால் எனக்கு ஏற்பட்ட அவர்களால் எனக்கு ஏற்பட்ட மனக்காயங்கள் மன காயங்கள் மன போராட்டங்கள் மன போராட்டங்கள் தனிமை உணர்வுகள் தனிமையின் உணர்வுகள் யாருமில்லையே என்கிற யாரும் இல்லையே என்ற மன போராட்டத்தை மன போராட்டத்தை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே திருமணமானவங்க மட்டும் சொல்லுங்க நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே என் கணவரால் என் கணவரால் என் மனைவியால் என் மனைவியால் எனக்கு ஏற்பட்ட எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் மன உளைச்சல்கள் மன போராட்டங்கள் மன போராட்டங்கள் சிநேகம் இல்லாமல் சிநேகம் இல்லாமல் அன்பு இல்லாமல் அன்பு இல்லாமல் பெயர் அளவிலே பெயர் அளவிலே எங்கெல்லாம் வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே வேதனைகளையும் வேதனைகளையும் துயரங்களையும் துயரங்களையும் தனிமையின் போராட்டங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கிறேனோ அந்த சூழ்நிலைகளை சூழ்நிலைகளை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே இயேசுவே என் பிள்ளைகளால் எனக்கு கிடைத்த பிள்ளைகளால் எனக்கு கிடைத்த அவமானங்கள் நிந்தைகள் அனைத்தையும் அர்ப்பணிக்கிறேன் என் பெற்றோரிடம் எனக்கு கிடைக்காத அன்பு நேசம் பாராட்டுதல் ஆண்டவரே ஆதலால் எனக்கு ஏற்பட்ட பலவிதமான எரிச்சல் உணர்வுகள் கோபப்பழி உணர்வுகள் தாழ்வு மனப்பான்மைகள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும் இயேசுவே என்னை அன்பு செய்வதாக நேசிப்பதாக என்னிடத்திலே பழகி என்னை வைத்து தங்கள் காரியத்தை சாதித்துவிட்டு உடல் அளவிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் நான் சந்தித்திருக்கிற ஏமாற்றங்கள் அதனால் வந்திருக்கிற வக்கிரக புத்திகள் பிறரை ஏமாற்ற வேண்டும் எனக்கு கிடைத்த அனுபவத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று எனக்குள் ஏற்பட்டிருக்கிற வைராக்கிய உணர்வுகள் ஏமாற்றத்தினால் வந்த பாவ உணர்வுகள் இழி உணர்வுகள் தவறான நட்புகள்
அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். இயேசுவே, இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும். உமது சிநேக அக்கினியினால் என்னை நிரப்பியருளும். என் இயேசையா, என் இயேசையா, என் மீது இரக்கமாயிரும். என் இயேசையா, கூப்பிடுங்க. இயேசுவே, வாயை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே, நல்ல கரங்களை உயர்த்துவோம். எல்லார் கைகளை உயர்த்துவோம். உன் வாழ்க்கையில சகோதரியே, சகோதரனே, தெய்வத்தின் வல்லமை இறங்குகிறது. தேவ சிநேகம் இறங்குகிறது. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? குரலை உயர்த்துவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? அப்படியே அமர்ந்து கொள்வோம். எல்லாரும் இயேசுவை உற்று பாருங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலகத்தில் நம்மோடு இருக்கிறார். பால் குடிக்கும் பிள்ளையை மறக்காத ஒரு தாய் மறந்தாலும் கடவுள் நம்மை மறப்பதில்லை. நம்மளை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அதனாலதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, என் உள்ளங்கையில உன்னை பொறித்து வைத்து இருக்கிறேன். கை தட்டுங்க. உன் தலைமுடியெல்லாம் எண்ணி இருக்கிறேன். நீங்க என் பார்வையில விலையேற பெற்றவர்கள். உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்க மதிப்புள்ளவங்களோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க விலையேற பெற்றவர்கள். இங்க இருக்கிற வயதானவர்களே, நீங்கள் விலையேற பெற்றவர்கள். இங்க இருக்கிற வாலிப மகனே, மகளே, நீ இயேசுவுக்கு விலையேற பெற்றவன். ஒருவேளை உன்னை யாராவது முட்டாளன்னு சொல்லியிருக்கலாம், ஒருவேளை நீ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். கவலைப்படாத, இயேசுவின் அன்பு உன் இதயத்தை நிரப்புகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இரண்டாவது பாருங்கள், நம்முடைய இருதயத்திலே சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 51:3, என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கிறது. இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாருங்களேன், எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்தை உள்ளத்திலே தூக்கி சுமக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறீரா? நீர் என்னை அன்பு செய்கிறீரா அப்படின்னு கேள்வி இருக்குது. இந்த கேள்வியின் அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் தெரியுமா? பிரியமானவர்களே, குற்ற பழி உணர்வு. இயேசு தன்னை மறுதலித்த சீமோன் ராயப்பரை தேடி வந்தார். ராயப்பருக்கு இருதயம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ராயப்பருடைய முகம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், பேதுருடைய கண், அவருடைய கண்ணிலிருந்து வடிந்த கண்ணீர், அதிலிருந்து வடிந்த தாரை தாரையான கண்ணீரின் இடம் அப்படியே வடுவாய் வாய்க்கால் போல மாறி இருந்துச்சான். எப்போதும் பேதுருடைய கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குமா. என்னையே மன்னித்தாருப்பா, என்கிட்ட போய் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தாருப்பா. பாருங்க, தாவீது சொன்னாரு, என் பாவம் எப்போது என் கண் முன் இருக்கிறது. சகோதரியே, சகோதரனே, நீ செய்த பாவங்கள், குற்றங்கள் உன் சிந்தனையிலே, உன் எண்ணத்தில் இருக்குதா? ஐயோ, நான் இதை செஞ்சிட்டனே, இதனாலதான் என் பிள்ளைங்களாம் இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறாங்க. நான் இதை பண்ணிட்டேன், அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி போச்சு. அதனாலதான் என் பிள்ளைங்க இப்படி வாழ்றாங்க, என் பையன் இப்படி வாழ்றான், என் பொண்ணு இப்படி வாழ்றா. உள்ளத்துல ஒரு முள் குத்திக்கொண்டே இருக்கு. பைபிள் சொல்லுகிறது, அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை. கை தட்டுங்க பாப்போம். சங்கீதம் 103 சொல்லுகிறது, நம் குற்றங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை தண்டிப்பதில்லை, நம் பாவங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை நடத்துவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் ராயப்பரை பார்த்து சொன்னாரு,
யோவானின் மகனாகிய சீமோனே, நீ என்ன அன்பு செய்றியா? ஆண்டவரே, என் ஆடுகளை மேய். மூன்றாவது முறை கேட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உமக்கெல்லாம் தெரியுமே, உமக்கெல்லாம் தெரியுமே. காரணம் என்ன தெரியுமா? சீமோன் எத்தனை முறை மறுதலிச்சாரு சொல்லுங்க? எத்தனை முறை மறுதலிச்சாரு? அதே மனுஷனை 3 முறை சொல்ல வைத்தார். உன்னை அன்பு செய்யறப்பா, உன்னை நேசிக்கிறப்பா, உன்னை அன்பு செய்யற. உன் குற்றப்பழி உணர்வுல இருந்து வெளியே வாப்பா, விலகி ஓடுற இடத்துல இருந்து வெளியே வாப்பா, நான் செஞ்சதுக்கு தான் இப்படி அனுபவிக்கிறேன் புலம்புறதுல இருந்து வெளியே வாப்பான்னு சொல்லி சீமோனிடத்திலே ஆண்டவர் உன்னதமான காரியத்தை கொடுத்தார். இன்னைக்கு குற்றப்பழி உணர்வுகளால் பாதிக்கப்பட்ட மகனே, மகளே, பைபிள் சொல்லுகிறது, இயேசு தன் உடலில் நம் பாவங்களை சுமந்தார். அவர் நமக்காக பரிகாரமாய் தொங்கினார். அதனால் தான் பைபிள் சொல்கிறது, நம் பாவங்களை எல்லாம் ஆழ்கடலில் எரிந்து விட்டார். கைகளை தட்டுங்க. நீ செஞ்ச பாவத்துக்கு மேல தண்டனை எல்லாம் இயேசு சுமந்து கொண்டார். எசையா 53:4 சொல்கிறது, நம் பிணிகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம் துன்பங்களை அவர் சுமந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். முழங்கால் படியிடுங்கள். இயேசு பாருங்க, என் மேல தண்டனை தீர்ப்பு வருவிப்பதற்காக இயேசு வரவில்லை. என்னை தண்டிக்க, என் மேல பழி சுமத்த இயேசு வரல. என் மேல இருக்கிற சாபக்கேடுகளை இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டார். 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். என் மேல என்னெல்லாம் குற்றப்படிகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் இயேசுவிடத்துல கொடு. இயேசுட்ட கொடுங்க. இயேசுட்ட கொடு தங்கச்சி. ஒருவேளை நீ நினைக்கிற, என் வீடு சாபமான வீடா, என் பிள்ளைங்க சபிக்கப்பட்டிருக்காங்களா, என் வாழ்க்கை சாபமா போயிட்டோ, என் தொழில் சாபமா மாறிட்டா, எல்லா சாபங்களையும் இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டார். எல்லா சாபத்தை இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டார். நீ இயேசுவை உற்றுப்பார், இயேசுவை உற்றுப்பார், இயேசுவை உற்றுப்பார். உள்ளத்தை திறந்து சொல்லு, ஆண்டவரே, என் பிணிகள், என் துக்கங்கள், என் வேதனைகள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொண்டீர். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவியருளும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவியருளும். ஒப்புக்கொடுங்க. இரக்கங்களின் தகப்பன் இயேசு, இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். வாயை திறந்து, இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே எனக்கு அற்புதம் செய்வார். அப்படிதான் பாடணும். எனக்கு அற்புதம் செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே எனக்கு அற்புதம் செய்வார். கலங்க மாட்டேன், திகைய மாட்டேன், என் கண்ணீர்கள் துடைக்கப்படும். கைகளை தட்டி வாயை திறந்து, இன்னைக்கு இப்பய சாபங்கள், பிணிகள் எல்லாவற்றிலிருந்தும் என் மேல இருக்கிற குற்றப்பழி உணர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக. கைகளை தட்டி பாடுப்பா. ஆமென். Jesus. இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே எனக்கு அற்புதம் செய்வார். எல்லாரும் சொல்லுங்கப்பா. இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே எனக்கு அற்புதம் செய்வார். கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர்கள் துடைக்கப்படும். எல்லாரும் சொல்லுங்க, நான் கலங்க மாட்டேன், நான் திகைய மாட்டேன், என் கண்ணீர்கள் துடைக்கப்படும். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர்.
இயேசு வாழ்கிறார், எல்லாம் நல்ல குரலை உயர்த்தி வாழ்கிறார், வாழ்கிறார். இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நான் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், என் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நான் கலங்க மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன், என் கண்ணீர்கள் துடைக்கப்படும். என் பாவங்களை எல்லாம் சுமந்தார், என் சாபங்களை நீக்கிவிட்டார். பாவங்கள் எல்லாம் சுமந்தார், என் சாபங்கள் எல்லாம் நீக்கினார். என் பாவங்கள் எல்லாம் சுமந்தார், என் சாபங்களை நீக்கிவிட்டார். பாவங்கள் எல்லாம் சுமந்தார், என் சாபங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். மனதிற்கு ஆறுதல் தருகிறார், மகனே கலங்காதே என்றார். மனதிற்கு ஆறுதல் தந்தார், மகளே கலங்காதே என்றார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நல்ல குரலை உயர்த்தி சொல்லுப்பா. என் இயேசு வாழ்கிறார், என் கடவுள் வாழ்கிறார், என் மீட்பர் வாழ்கிறார், வாழ்கிறார். இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். சொல்லுங்க, வாழ்கிறார், வல்லமை உள்ள தேவனே, இயேசு ராஜாவே, இப்படி வல்லமை இறங்கட்டும் அப்பா, இப்படி மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. மக்கள் மீது வல்லமை வெளிப்படட்டும், எல்லா தீமைகளும் வெளியேறட்டும், மனதிலே ஒரு ஆறுதலும் சமாதானம் இறங்கி வரட்டும். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஏசாண்டவரே, ஏசாண்டவரே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, என் கடந்த கால பாவ குற்றப்பழி உணர்வுகளில் இருந்து, கடந்த கால குற்றப்பழி உணர்வுகளில் என்னை விடுவித்தருளும், என்னை விடுவித்தருளும். என் தெய்வமே, என் தெய்வமே, பாவங்களால் வந்த சாபங்கள், பாவங்களால் வந்த சாபங்கள், மூதாதையருடைய பாவ சாபங்கள், மூதாதையருடைய பாவ சாபங்கள், நான் செய்த பாவ சாபங்கள், நான் செய்த பாவ சாபங்கள், என்னுடைய செயல்களால் வந்த, என்னுடைய செயல்களால் வந்த எல்லா வினைகளில் இருந்தும், எல்லா வினைகளில் இருந்தும் என்னை விடுவித்தருளும். விடுவித்தருளும். கல்வாரி சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்திய திரு இரத்தத்தினால், சிந்திய திரு இரத்தத்தால் என்னை கழுவியருளும், என்னை கழுவியருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, இயேசுவே, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உம்முடைய திரு இரத்தத்தினால், திரு இரக்கத்தினால் கழுவியருளும், கழுவியருளும். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வையுங்கள், இயேசுவை உற்று பாருங்கள். மூன்றாவது பாருங்கள், நோய்களால் வருகிற பாதிப்புகள். ஒருவேளை முதலாவது துன்பத்திலே தனிமையிலே போராடுகிற மகளே, இரண்டாவது குற்றப்பழி உணர்வுகள் சாபங்கள் என்று சொல்லி வருந்துகிறாயா? இயேசு உன்னை தொடுகிறார். மூன்றாவது வியாதிகளால் வருத்தப்படுகிறவர்களே, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ஒரு மனிதன், ஒரு ராஜா, எசேக்கியா என்னும் ராஜா நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் கிடந்தான். அவன் புலம்புகிறான், என் வாழ்வின் நடுவிலே நான் பாதாளம் இறங்க வேண்டும் என்று புலம்பி அழுகிறான். பாருங்கள், நோயினால் அவதிப்படுகிறீர்களா? நோயினால் புலம்புகிறீர்களா? இந்த வியாதியிலிருந்து என்னை சுகப்படுத்த முடியாது, டாக்டர் கைவிட்டுட்டாங்க, மாதத்துல வருகிற சம்பளம் இந்த மருத்துவ செலவுக்கே காணல, சுகர், பிரஷர் வியாதிகள், இதய நோய்கள், என்னுடைய உடல் எல்லாம் நாறுகிறது என்று சங்கீதம் 38 தாவீது எழுதுகிறார். என் உடலில் நலமே இல்லை, என் குடல் அழுகி போய்விட்டது, புண்களால் நாறுகிறது என்று புலம்புகிறார். ஒருவேளை
எலும்புகளிலே, நரம்புகளிலே, தோள்களிலே தீராத வியாதிகள். இப்போ உடலே உனக்கு சுமையா மாறிட்டா, வாழ்க்கையே சுமையா மாறிட்டா. நோயாளிகளை இயேசு தேடி வருகிறார். பெதஸ்தா குளத்தில் அருகில் இருந்தவனை இயேசு தேடி வந்தார். அதே இயேசு உன்னை சுகப்படுத்த வந்திருக்கிறார். 12 வயதான சிறுமி மரித்து போனாள் என்று சொல்லப்பட்ட அந்த பெண், அந்த சிறு மகளை தேடி இயேசு வந்தார். இன்று உன்னையும் தேடி வருகிறார். நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் பயப்படுகிறாய்? எரேமியா 30:17 சொல்கிறது, நான் உனக்கு நலமளிப்பேன், உன்னுடைய காயங்களை குணப்படுத்துவேன். கை தட்டுங்கப்பா. அதனால் தான் பைபிள் சொல்கிறது, அவருடைய காயங்களால் நாம் சுகமடைகிறோம். அப்பா, தம்பி, சகோதரா, சகோதரியே, உலகத்துல டாக்டர் எல்லாம் பெரிய பெரிய ஆள் இருக்காங்க. லாஸ்ட்ல ஒண்ணு சொல்லுவாங்க, செய்து பார்ப்போம், ஆனா கடவுள் தான் உங்களை காப்பாத்துற கடவுள் இருக்காருங்க. அவருக்கு உன் வலி தெரியும், உன் வேதனை தெரியும், உன் நோய்கள் அவருக்கு தெரியும். நோய் உள்ள இடத்தில் அவருடைய வல்லமை இப்பொழுது புறப்பட்டு வருகிறது. தீராத நோய்கள் குணமடைந்து கொண்டிருக்கிறது. தீராத நோய்களை இயேசு தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நல்ல முழங்கால் படியிடுங்கள். இப்பொழுது நோயாளிகள் உங்க வலது கரத்தை இயேசு நோக்கி நீட்டுங்க. சீக்கிரம் நோயாளிகள் முழங்கால் படியிடுங்க. வலது கரத்தை இயேசு நோக்கி நீட்டுங்க. எப்படி வாயை திறந்து சொல்லுங்க, நற்கருணை நாதரே, என் இயேசுவே, கல்வாரி சிலுவையில் என் வியாதிகளை எல்லாம், என் பலவீனங்களை எல்லாம் உம் உடலிலே நீர் ஏற்றுக்கொண்டீர். உமது உடலிலே வழிந்தோடுகிற திருக்காயங்களின் இரத்தத்திலே எனக்குரிய சுகப்படுத்த மருந்து இருக்கிறது. ஆண்டவரே, என் உடலில் உள்ள வியாதியை சுகப்படுத்த, வலி வேதனைகளை சுகப்படுத்த, தீராத இந்த வியாதி என்னை விட்டு வெளியேறட்டும். அப்படியே உங்க உடம்புல எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல கை வைங்க. தலைவலியா, கழுத்து வலிகளா, நரம்பு தளர்ச்சிகளா, பார்வை குறைவா, தைராய்டு வியாதிகளா, யூட்ரஸ் பிராபலங்களா, குழந்தை பேரில்லாத பிள்ளைகள் யாராவது இருந்தீங்கன்னா உங்க வயிற்று பகுதியில் வைங்க. இயேசு உங்களை தொட்டு சுகப்படுத்துகிறார். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. வாய் திறந்து சொல்லுங்க, சுகம் பலன் எனக்குள்ளே. கை அப்படி வைத்து சொல்லுமா, உடம்புல எங்க வியாதி இருக்குது, வல்லமை ஆண்டவர் அநேகரை தொட்டு சுகப்படுத்துகிறார். ஆண்டவர்கள் வியாதிகளை தொட்டு சுகப்படுத்துகிறார். 9 பேருக்கு ஆண்டவர் இந்த பங்குல குழந்தை செல்வம் இல்லாத 9 பேருக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை இந்த வருஷத்திலே கொடுக்கிறார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க இந்த வருஷம் இதுவரை ட்ரீட்மெண்ட் எங்கெல்லாம் போனீங்களோ இந்த நாளிலே ஆண்டவர் 9 குடும்பத்தில பிள்ளை செல்வம் இல்லாதவர்கள், மலடி என்று அழைக்கப்பட்டவர்களை பிள்ளைகளின் தாயாக மாற்றும்படி அற்புதம் செய்கிறார். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட 2 பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். ஹார்ட் ப்ராப்ளத்தோடு இருக்கிற 6 பேர், ஹார்ட் ப்ராப்ளம் பெரியதோ சின்னதோ, இந்த வாழ்வு அடைப்பெல்லாம் சொல்லி அடைப்பு இல்லை என்று சொல்லி ஒரு 6 பேர் ஹார்ட் ப்ராப்ளத்தோடு இருக்கிறீங்க. இயேசு உங்களுக்கு சுகத்தை தருகிறார். நரம்புகளிலே, நரம்பு மண்டலங்களிலே பிரச்சனையோடு, அந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற 13 பேருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். நன்றி இயேசுவே. மூளையில, பிரெயின்ல ஒரு அடைப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்ட ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். நன்றி இயேசுவே. பக்கவாத வியாதிகளால் பாதிக்கப்பட்ட, வாத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற 4 பேருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். நன்றி இயேசுவே. தீராத பிக்ஸ் வியாதி,
அந்த நபருக்கு ஒரு 46 வயது இருக்கும். 46 வயது, ஃபிக்ஸ் வியாதி. அவருக்கு என்ன நடக்குனே தெரியாது. கலங்கி போயிருக்கிற அந்த குடும்பம், அந்த நபரை ஆண்டவர் இப்பொழுது தொடுகிறார். அந்த ஃபிக்ஸ் வியாதி, அதை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி, தீமையை ஆண்டவர் விரட்டி நிர்மூலமாக்குகிறார் என்று விடுதலை தருகிறார். குடி பழக்கத்திலிருந்து 16 பேருக்கு ஆண்டவர் விடுதலை அளிக்கிறார். 16 பேர் குடிப்பழக்கம், போதை பொருளிலிருந்து விடுதலை அடைகிறீர்கள். இன்னைக்கு இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுங்க. ஒப்புக் கொடுக்கிறீங்க. 16 பேர் போதை பொருளிலிருந்து விடுதலை அடைகிறீர்கள். திருமண வரம் அமைந்து நடக்காம தள்ளி போய் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி, என் பிள்ளைகளுக்கு திருமண வரம் அமையணும். சில பிள்ளைகள், சில தம்பிகள் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மனவாழ்வு அமைய வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய 11 பேருக்கு ஆண்டவர் திருமண வாழ்வின் தடைகளை அகற்றி திருமணத்துக்கான வாசல்களை திறந்து கொடுக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தன்னுடைய குடும்பத்தில் பில்லி சூனிய கட்டுகள், மாந்திரீகங்கள், தொழில் தடைகள் என்று சொல்லி ஒரு 63 குடும்பங்கள், தொழில் தடை, பில்லி சூனிய ஆவிகள், பலவிதமான மாந்திரிக கட்டுகள், முன்னேற்றம் இல்லை என்று 63 குடும்பங்கள்ல இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை பொழிகிறார். தீமைகள் ஓடுகிறது, தேவ ஆசீர்வாதம் இறங்குகிறது. ஹல்லேலூயா. தீராத தலைவலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற 2 பேருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். கைகால் வலிகள், பேக் பெயின், இடுப்புல டிஸ்க் பிரச்சனைன்னு சொல்லி எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளோடு ஒரு 20 பேர் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை தொடுகிறார், பரிபூர்ண சுகத்தை தருகிறார். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பங்கள்ல கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக அந்நிய தெய்வ வழிபாடு, அதாவது பிற தெய்வ வழிபாடு, மாந்திரீகம், இப்படிப்பட்ட காரியங்களை தேடி ஒரு 76 குடும்பங்கள் வெள்ளி சூனியம், மாந்திரிகம், தொழிலுக்காக, பிள்ளைகளுக்காக சொல்லி வீட்டில் பலவிதமான சில காரியங்களை, எங்கெல்லாமோ வாங்கின பொருட்களை 76 குடும்பங்கள் வைத்திருக்கிறது. இன்னைக்கு தயவு செய்து இந்த 76 குடும்பம், இனி எந்த மந்திரவாதி யார்கிட்ட என்ன வாங்கி உன் வீட்டில் வச்சிருக்கியோ, முதல் வேலை போய் அதை தூக்கி கடல்ல எறிந்து விட்டு, அதை அப்புறப்படுத்தி விட்டு, ஆண்டவர்கிட்ட வந்து நல்ல பாவ சங்கீதனம் வந்து பண்ணி, திவ்ய நற்கரணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே முழு மனதோடு குடும்பமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கத்தோலிக்க விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் பல மடங்கு நன்மைகளை உங்களுக்கு தருவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி இயேசுவே. அதே போல கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கிற, யாருக்கும் தெரியாம சபைகளுக்கும் ஓடுகிறேன் என்று சொல்லி ஒரு 32 குடும்பங்கள் சபைகளை நோக்கி போறீங்க, சபைக்காரர்களை வீட்டுக்குள்ள விடுறீங்க. அதனால அந்த நம்பிக்கை குறைவு, ஜெபமால சொல்றது இல்ல, பூசையில முழுசா பங்கெடுக்கிறது இல்ல, இப்படிப்பட்ட குடும்பங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த குடும்பங்கள் ஒரே கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன் என்று முடிவெடுங்கள். சபை விட்டு சபை தாவுகிற மனப்பான்மையை விட்டுவிடுங்கள். நிச்சயமாய் உங்க குடும்பம் சகல நன்மைகளாலும் நிரப்பப்படும். ஆண்டவர் உங்களுக்கு துணையாயிருப்பார். கை தட்டுங்கப்பா. தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
பார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுகாமே. வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் மறைபொருளை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே, உம் திருக்கரத்தால் என்னை தொட்டு, உம் திருக்கரத்தால் என்னை தொட்டு ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதியும் தெய்வமே. எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இயேசுவுக்கே புகழ். பிரியமானவர்களே, இந்த பாட்டு நெட்டில் கூகுளில் போய் இந்த பாட்டு அடிச்சிங்கன்னா வரும். தமிழ் டைப் பண்ணுங்க, எந்த நாவில்னு அடிங்க, இந்த பாட்டு வந்துடும். நீங்கள் சேர்ந்து பார்த்து பாடுங்க, சரியா? அல்லேலூயா. ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கிறவங்க பயன்படுத்தி நீங்கள் பாடுங்க. எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார்.
தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் என்பது இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் என்பது இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் என்பது இயேசு தருகிறார். இயேசுவுக்கே புகழ். நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். உட்காருங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், நம்முடைய ஆண்டவர் பெரியவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட நமக்குள் இருக்கிறவர் சொல்லுங்க, நமக்குள் இருக்கிற ஏசப்பா பெரியவர். சொல்லுங்க, பெரியவர். ஏசப்பாவை நான் போற்றுவேன், அவரை நான் துதிப்பேன். சொல்லுங்க, உமக்கு ஒப்பானவர் யார்? சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு ஒப்பானவர் யார்? இயேசுவே நீரே பெரியவர். நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, நீரே பெரியவர். உங்க நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லும் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? கைதட்டி வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். கரமுயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? கையசைத்து உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பிரியமானவர்களே, இங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது வெளியில 2 அருட்தந்தையர்கள் இருக்கிறாங்க. சரியா? அதனால நீங்க பாட்டா கேட்டுட்டு அப்படி இருந்துடக்கூடாது. உங்களை நல்லா தயாரிச்சுட்டு எல்லா பாவங்களை நினைச்சு பாருங்க. இனி நான் பாவம் செய்வதில்லை என்று உறுதி எடுங்க. தந்தை இடத்துல போய் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் சொல்லுகிற பரிகார ஜெபத்தை நீங்கள் செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறோம். அதனால இங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது நீங்க போய்கிட்டே இருக்கணும். சரியா? பின்னால இருந்து கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? பாடுங்க. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவே.